வணக்கம் சிம்மராசி நேயர்களே. 2024 உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்துடலாம். இந்த 2024 பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திங்கட்கிழமை பிறக்குது. இந்த 2024 வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசி நல்ல அற்புதமான அமைப்பில் இருக்கான்னு பார்த்திங்கன்னா குரு பார்வை இருக்குதுங்க உங்களுக்கு. இந்த மாதம் அதாவது மே மாதம் வரைக்கும் குரு பார்வை இருக்குது. வருட கிரகத்தை அதாவது நம்ம வந்து எப்போவுமே வந்து வருட கிரகத்தை வச்சு தான் பார்ப்போம். அந்த குரு மட்டும் தான் இந்த வருஷம் வந்து பயிற்சி ஆகும். சனியும் ராகுவும் பயிற்சி ஆகாது. சரிங்க, ராகுக்கு எது பயிற்சி ஆகாது. அப்போ வருட கிரகத்தை பொறுத்தளவு குரு பார்வை உங்கள் ராசிக்கு மே மாதம் வரைக்கும் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி ஆகிடும். அப்போது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது போகான்ருக்காரு. உங்கள் ராசியிலே சந்திரன் இருந்து தான் அந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ 2ஆம் இடம் கன்னி வீட்டில் கேது, அதே 8ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல சனி போகான்ருக்காரு. உங்கள் ராசி இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது 4ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் இருக்காங்க. 5ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் உங்கள் ராசி அதில் வந்து குரு பார்வையில் வந்துட்டுருக்காரு. உங்கள் ராசியும் குரு பார்வையில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டும் தான் உங்களுக்கு யோகம். ஸோ மாதம் வந்து வருடம் ஆரம்பத்தில் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். வருடம் ஆரம்பித்து கொஞ்சம் நாளுக்கு அதாவது குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் சுமாரான அமைப்பாயிடும். சரிங்களா? ஏன்னா ஒரு 5 மாதம் வரைக்கும் உங்களுக்கு நல்லா அற்புதமாக இருக்கும். 100% உங்களுக்கு சூப்பர். 5ஆம் மாதத்துக்கு அப்புறம் குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் குரு வந்து 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு சுமாரான அமைப்பு தான் இருக்குங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா உங்களுக்கு அதெல்லாம் பரிகாரம் சொல்கிறேன். அந்த பரிகாரத்தெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். ஏன்னா வருமுன் காப்பம் தான். வந்ததுக்கப்புறம் பார்க்கறதுக்கு எதுக்கு ஜாதக பலன், எதுக்கு வர்ற பலன் நம்ம பார்க்கணும். நீங்கள் இப்போ கேட்டிருக்கீங்கன்னா வருமுனுக்கு எப்படி நான் என்னை பாதுகாக்க முடியுமா முடியாதா? ஸோ இதுக்காக தான் நீங்கள் என்கிட்ட வந்து இப்போ நான் போடுறது இதை கேட்டுட்ருக்கீங்களே. அப்போது வந்து ஏதோ ஒன்று நெகட்டிவாக வந்து ஒரு சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னா நீங்கள் அதை பாசிட்டிவாக எப்படி மாற்றலாம், அதுக்கு தான் நீங்கள் இப்போ கேட்குறீங்களே. அப்போ நம்ம பாசிட்டிவாக மாற்றுறதுக்கான அமைப்பு தான் நம்ம வந்து அதுக்காக தான் ஜாதக பலனை நம்ம பார்க்குறோமே. நம்ம முன்னோர்கள் அவ்வளோ அற்புதமாக நம்ம பெரியவங்களுடைய அதாவது எதையே கண்டுபிடிச்சி போயிருக்காங்க. ஆனால் இந்த நவகோள்களையும் கண்டுபிடிச்சி 12 கட்டத்தையும் கண்டுபிடிச்சி இவ்வளோ அற்புதமான ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. 27 நட்சத்திரங்கள், 9 ராசி, அதாவது 9 நவகோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு 12 ராசி அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்து கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய அற்புதம். அதுலேயும் பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரனுக்கும் ஒரு வீடு தான், மற்ற எல்லாருக்கும் 2 வீடு. இதெல்லாம் வந்து பெரிய ஒரு மாற்றங்கள். 120 வருஷம் தசாபதிகள். அதில் யாருக்கு எந்த தசை வரும் எந்த தசை வராதுன்னே இதாகலை. நிறைய பேருக்கு சுக்கிர தசை வராமல் போயிடும், குரு தசை வராமல் போயிடும், புதன் தசை வராமல் போயிடும். ஸோ இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் எப்படி? அப்போது நம்ம முன்னோர்கள் வந்து அவ்வளோ அற்புதமாக அந்த ஜாதகத்தை படித்து அதில் வந்து அவ்வளோ துல்லிய கணக்கை வச்சு நம்ம வந்து அதை பார்த்தோம்னா நிச்சயம் ஜெயிச்சிடலாம். அப்போ ஜெயிக்கிறதுக்காக தான் இதில் வந்து மறைச்சி வச்சுட்டு போயிருக்காங்க. நீ முடிஞ்சால் கண்டுபிடிச்சி ஜெயிச்சுக்கோடா அப்படிங்கிற மாதிரி. இங்கே முழு ஜாதக பலன் அறிஞ்சவங்களும் யாரும் கிடையாது. அதை அறியணுன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் வருஷம் எக்ஸ்ட்ரா வாழணும் அப்படின்னா தான் அறிய முடியும் உங்களுக்கு. அந்த மாதிரியான அமைப்பில் தான் இருக்குது. ஆனால் நம்ம முன்னோர்கள் மட்டும் எப்படி கண்டுபிடிச்சாங்க? அந்த மாதிரி வாழ்ந்துருக்காங்க. அவங்க பிறவியவே இதுக்காகவே அர்ப்பணிச்சிருக்காங்க. அப்படி அர்ப்பணிக்க தான் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களே. இல்லைன்னா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ பார்க்கும்போது நம்ம சிம்ம ராசியை வந்து எப்படி நம்ம வந்து உங்களுக்கு வந்து இருள் காலம் வரப்போகுது. இந்த இருள் காலத்தை நீங்கள் எப்படி தப்பிக்கலாம் அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நல்லது மட்டுமே நம்ம வந்து நடக்கணும் அப்படின்னா அதை வந்து அதை நல்லது மட்டுமே செய்யணும்னு ஆண்டவனால் கூட முடியாது நம்ம சொல்கிறாங்களே. அந்த மாதிரி தான் நல்லது மட்டும் நமக்கு நடக்கணும் அப்படின்னு நம்ம வந்து இந்த கட்டத்தை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். இந்த கிரக நிலைகளை வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும். நமக்கு எதெல்லாம் நெகட்டிவான அமைப்பில் இருக்கோ அதெல்லாம் நம்ம பாசிட்டிவாக மாற்றணும். சரிங்களா? ஸோ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், தசாபதிகளை பாருங்கள். ஏன்னா வரக்கூடிய காலகட்டங்கள் வந்து உங்கள் நெகட்டிவான காலகட்டங்கள். இதுக்கு அடுத்து வரக்கூடிய காலம். ஏன்னா இப்போவே வந்து ஆல்ரெடி ஒரு நெகட்டிவான ஒரு கிரகம் வந்து உட்காந்துருச்சு. யார்? ராகு வந்து 8ஆம் இடத்துல உட்காந்துட்டார். அதுவே உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தான். அஷ்டம சனி மட்டும் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் வேலை செய்யாதுங்க. ராகுவும் வந்து சேர்ந்த நெகட்டிவ் வேலையை செய்வார். ஞாபகம் வச்சுக்கோங்க. ராகு வந்து சனி செய்கிறதுல பாதி வேலையை ராகு செய்யும். ஆனால் சனி கொடுக்குறதுல அதை விட ஒரு படி மேலே ராகு கொடுக்கும்போது கெடுக்கும்போது அதே வேலையை இது செய்யும், ராகுவும் செய்யும். சரிங்களா? 8ஆம் இடத்து ராகு வந்து கண்டிப்பாக செய்வாருங்க. சிம்மராசிக்காரங்களே நீங்கள் வந்து கொஞ்சம் அது நம்ம எப்படி 100% நீங்கள் ஜாதக பலன் போட்டிங்க அப்படின்னு கூட கேட்கலாம். இந்த இப்போ நம்ம வந்து தமிழ் மாதம் பிளான் போடுறதால அப்போ 100% எப்படி சூப்பர்னு சொல்லி போடுறீங்க சிம்மராசிக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் சிம்மராசிக்கு ஏன் 100%னா குரு பார்வை இருக்குல்ல, ராசி குரு பார்த்துருக்காரு. ராசிநாதர் குரு பார்வையில் இருக்கார். அந்த ஒன்று போதும் மற்ற எல்லா தோஷத்தையும் நிவர்த்தி பண்ண. 8ஆம் இடத்துல ராகுவால் வந்து உங்களை டேமேஜ் பண்ண முடியும். ஆனால் வந்து இந்த குரு பார்வையினால டேமேஜ் பண்ண முடியாது. அதனால் நம்ம மாத பலன் வந்து ஒவ்வொரு மாதம் நம்ம போடும்போது நீங்கள் மாத பலன் நீங்கள் கேட்குறவங்களுக்கு கணிக்கிற இது நம்ம சேனலில் பார்த்துருக்கிறவங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ மாத பலன் நம்ம போடும்போது ஒரு மாதத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் நம்ம போடுவோமே. இப்போ வருட பலன் போடுறோம். இந்த வருட பலன் வந்து இந்த நம்ம நினச்ச மாதிரி உடனே மாத பலன் மாதிரி 100% சொல்லிட முடியாது.
ஏன்னா அந்த ரேஞ்சுக்கு வந்து இது வந்து அதாவது இதுக்கு வந்து ஆழமான திங்கிங் இருக்கணும். நான் ஏன் 5ஆம் மாதம் வரைக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கு, 5ஆம் மாதத்துக்கு அப்புறம் டவுன் ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு காரணம்னா, 5ஆம் மாதம் வரைக்கும் வந்து உங்களுக்கு கிரக நிலைகள் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது. காரணம் குருவுடைய குருவுடைய பார்வை இருக்கனால. அப்போ குரு பார்வை வந்து உங்களுக்கு வந்து இப்போ தை மாதம் பிறக்குது அப்படின்னா உங்கள் ராசிநாதர் எங்கே இருப்பார்? மகர வீடு போயிடார். குரு பார்வை கிடைக்காது, உங்கள் ராசிநாதர் கிடைக்காது. அப்போ குரு வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. ஸோ அது போதுமான அளவு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சதே தை, மாசி, பங்குனி. இந்த மாசியும் பங்குனி எங்கே இருப்பார்? உங்கள் ராசிநாதர் பார்த்திங்கன்னா சனி கூடியும் ராகு கூடியும் இருப்பார். அப்போ மாசி மாதமும் பங்குனி மாதமும் கொஞ்சம் டேஞ்சர். அடுத்து சித்திரை உச்சமாயிடுவார். சரிங்களா? அந்த சித்திரை மாதம் உச்சமாகும்போது என்ன ஆகும்? உங்கள் ராசிநாதர் அவர் வந்து குரு கூட இணைஞ்சிருப்பார். அப்போ உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்போது அதாவது தை மாதம் நல்லாயிருக்கும். தை முடிஞ்சது தை, மாசி, பங்குனி சுமாராக இருக்கும். அடுத்து சித்திரை சூப்பர். சித்திரைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ரிஷப போவார். அங்கே கூட சேர்ந்து குருவும் சேர்ந்து போயிடுவார். அதுக்கப்புறம் சுமாரான காலம் ஆகிடும். என்னென்னா அதுக்கப்புறம் இவர் சனி பார்வை ராசி மேலே விழ ஆரம்பிச்சிடும். இப்போவே ராசி மேலே விழுந்துட்டு இருந்தால் கூட குரு பார்வையுடைய அமைப்பு வந்து உங்களுக்கு கெடுபலனை பண்ண முடியாது சனியால். ஆனால் வந்து குரு அடுத்த வீட்டுக்கு போயிட்டார்னா குருவுடைய பார்வை உங்கள் ராசி மேலே விழாது. 2ஆம் இடத்துல விழ ஆரம்பிக்கும், ஆனால் ராசி மேலே விழாது. ஆனால் அப்போ வந்து சனி பார்வை ராசி மேலே விழுவும். 8ஆம் இடத்துல ராகு இருக்கார். கொஞ்சம் நெகட்டிவ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். என்ன தான் உங்கள் ராசிநாதர் வந்து 10ஆம் இடம் 11ஆம் இடம் அப்படி இப்படின்னு வந்தால் கூட இவங்களுடைய தாக்கம் கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும். சரிங்களா? இதில் வந்து கொஞ்சம் காப்பாற்றப்படும். எப்படின்னா உங்கள் ராசிநாதர் 10ஆம் இடத்துக்கு வந்தால் தான் திக்பலமாக வர அதில் கொஞ்சம் காப்பாற்றப்படும். அடுத்து லாபத்தில் வராரு. ஸோ அது கொஞ்சம் காப்பாற்றப்படும். அடுத்து 12ஆம் இடத்துல போய் மறைவார். அப்போ கொஞ்சம் மைனஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது எல்லாமே வந்து கணக்கிட்டு தான் நம்ம வந்து வருட பலன் நம்ம சொல்ல முடியும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக தெய்வ பக்தி உங்களுக்கு தேவை. நான் சொல்கிற பரிகாரங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. செஞ்சால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நகட்டி கொண்டு போகும். 2024 உங்களுக்கு உண்டான ஆண்டாக மாற்றணும். மாறலையா மாற்றிடணும். இதுக்கு தான் நம்ம ஜாதக பலனே நம்ம பார்க்குறோமே. அதாவது நம்ம முன்னோர்களுக்கு கொண்டு வந்து வச்சதும் இதுக்காகத்தான். எதுக்கு இந்த 12 கட்டங்களை போட்டு வச்சு அவங்க பண்ணியிருக்காங்க? சும்மா அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிருக்கலாமே. சரி, இதுக்குள்ளே அடங்குதே. அதாவது அவங்க சொல்லிட்டாங்கன்னு மட்டும் நம்ம பார்க்குறதில்ல. நம்ம பார்க்குற ஜாதக பலன் இதுக்குள்ளே அடங்குதில்ல. அப்போ எப்படி இதுக்குள்ளே அடக்கி கொண்டு வந்தாங்க? ஒருத்தருடைய பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் இதுக்குள்ளே அடக்கி கொண்டு வந்தது எப்படி? அப்போ அதில் விஷயங்கள் இருக்குது. அதுக்கு முறையாக நம்ம வந்து பார்த்து முறையான ஒரு சில பரிகாரங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாலே தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சுங்க மாதிரி நம்ம வந்து வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். பிரபஞ்சத்தை ஒளியை தாங்க நம்ம வந்து கடவுள்னு நம்ம சொல்கிறோமே. இன்றைக்கி முருகர், சிவன் யாரை எடுத்துக்கோங்க, பிரபஞ்சத்தை ஒளி தான். நவகோள்களையும் கண்ட்ரோல் பண்ணுறது இப்போ கடவுளாக இருந்தாலும் அந்த நவகோளுக்கும் கட்டுப்படுறவர் தான் கடவுள். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது 9 கோள்களையும் கடவுள் தான் படைச்சார், கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஆனால் அந்த 9 கோளுக்குள்ளே தான் கடவுள் கண்ட்ரோல் ஆகி நிற்கிறாரு. கடவுளை கட்டுப்படுறதே அந்த 9 கோள்கள் தான். அப்படி பார்த்தா இப்போ அங்கே பிரதேசம் பண்ணுறவன் அழகு குத்துறவங்களாம் இன்றைக்கி பெரிய ஆளாக இருப்பானே. என்னை மாதிரி ஜாதம் பார்க்குறவங்களும் இன்றைக்கி பெரிய ஆளாக இருப்பானே கடவுள் செய்கிற மாதிரி இருந்தால். தன்னை வருத்தி தன்னுடைய உடம்புல காயத்தை ஏற்படுத்திக்கிட்டு இறைவனுக்காக உனக்காக இந்த இவ்வளோ பெரிய காயத்தை ஏற்படுத்தேன், தீ மிதிக்கிறேன், அழகு குத்துறேன், நான் வந்து உனக்காக வந்து ஐயப்பசாமி கோயிலுக்கு விரதம் இருந்து நான் 1 மாதம் விரதம் இருந்து படியில் நடந்து வரேன், இப்படிலாம் பண்ணுறாங்கல்ல. அப்போ அந்த கடவுள் உடனே அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கணும்? அள்ளி கொடுத்துருக்கணும்ல, சந்தோஷத்தையும் சரி செல்வத்தையும் சரி. ஏன் கொடுக்கல? அந்த நவகோள்களுடைய கட்டுப்பாட்டில் கடவுள் இருக்கார். நவகோள்களும் கடவுளுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்கள். சிம்மராசிக்காரங்களே, உங்களுக்கு நான் வந்து இந்த சொல்கிற ஸ்டோரி வந்து உங்களுக்கு ஆழமாக பதியணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் ஏன் 2024 வருஷம் பிறப்பு இதில் வந்து இந்த இடத்துல பதிய வைக்கிறேன்னா, நீங்கள் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு சாதகமான காலங்கள் பாதி இருந்தாலும் பாதகமான காலங்கள் அடுத்து வருது. இந்த வருஷம் மட்டும் இல்லை, அடுத்தடுத்து வரக்கூடிய வருஷங்களும் உங்களுக்கு பாதகமான அமைப்பில் தான் வருது. ஸோ நீங்கள் வந்து உங்களை தயார் பண்ணிக்கோங்க. உங்களை தயார் பண்ணி உங்களை ஜெயிக்க பாருங்கள். உங்களை வந்து எந்த வகையிலையும் நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க. அதாவது விட்டு கொடுக்காதீங்க மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடவுள் நம்பிக்கை இல்லாமல் போயிடாதீங்கன்னு சொல்கிறேன். சரிங்களா? அதாவது சரி நானே சொல்கிறேன். அதாவது இத்தனை வழிபாடு பண்ணியே ஒன்றும் நடக்கலையப்பா, அப்புறம் எதுக்கு நீ சொல்கிற அப்படின்னீங்கன்னா, இந்த வழிபாடெல்லாம் தலைக்கு வந்து தலைப்போட போகிற மாதிரியான அமைப்பு தான். அதாவது நீங்கள் வந்து ஒரு வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு முள் உள்ள பாதைகளை நீங்கள் வருது, ஆணியாக கிடக்கு. அந்த இடம் வந்து ஒரு இருளான இடத்துல வர்றீங்க. ஒரு சின்ன விளக்கு கிடைக்கும் நீங்கள் தெய்வத்தை வழிபடும் போது. ஒரு செருப்பு கிடைக்கும் முள்ளில் நடக்கும்போது. ஓட முடியாது,
ஆனால் அப்படியே பார்த்து பார்த்து நடக்கலாம்ல செருப்பு கிடைச்சா, அது இறைவனை வழிபடும் போது. அப்போ இறைவனை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அதாவது உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு குருவை நீங்கள் இந்த காலகட்டத்தில் பிடிங்க. நீங்கள் பிடிச்சி அவங்கள ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். வேலை கம்மிக்கான குரு வழிபாடு நீங்கள் பண்ணுங்கள். சனி பகவான் தான் உங்களுக்கு கெடுப்பலன் பண்ணக்கூடியவங்க. நீங்கள் என்ன லக்கணம்னு பாருங்கள். நீங்கள் குரு லக்கணமா இல்லை துலாம் லக்கணமா, அதாவது சுக்கிர அணியா குரு அணியான்னு பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து சிம்ம ராசின்னு ஆயிடுச்சு. ராசி வந்து மேலோட்டம், நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை சொல்லும். லக்கணங்கிறது நம்ம வந்து உயிர், நம்ம உடம்புக்குள்ளே இருக்க அத்தனை விஷயங்களும் சொல்லக்கூடியது, நம்ம ஆள் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடியது இந்த லக்கணம் தான். அப்போ லக்கணத்துக்கு உண்டான தெய்வத்தை வழிபடணுமா, ராசிக்கு உண்டான தெய்வத்தை வழிபடணுமான்னு கேட்டிங்கன்னா லக்கணத்துக்கு உண்டான தெய்வத்தை தான் வழிபடணும். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ராசி வந்து மேலோட்டம் தான். நம்ம வந்து அதாவது ஆழமான கஷ்டத்தை அனுபவிப்போமா, மேலோட்டமாக அனுபவிப்போம். நம்ம ஆழமான கஷ்டத்தை அனுபவிப்போம். அதாவது லக்கணத்தை வச்சு தான் நம்ம பார்க்கணுமே, ராசியை வச்சு பார்க்கக்கூடாது. எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, லக்கணத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த லக்கணம்னு பாருங்கள். நீங்கள் வந்து குருவுடைய அணிய லக்கணமா இல்லை சுக்கிரனுடைய அணி லக்கணமாக பாருங்கள். குரு அணி லக்கணமா, நேராக என்ன பண்ணுறீங்க, காலபைரவர் வழிபாடு ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேய்பிரை அஷ்டமி வளர்பிறை அஷ்டமியில் காலபைரவர் வழிபாடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க காலபைரவருக்கு. அப்புறம் காவல் தெய்வத்துக்கு வழிபாடு பண்ணுங்கள். அதாவது சுடலை, முனீஸ்வரன், ஐயனார், அப்புறம் கருப்பசாமி, இந்த மாதிரி தெய்வங்கள் இருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் நீங்கள் எப்போ பண்ணாலும் சனிக்கிழமைக்கு ஈவினிங்கில் 6:30 மணிக்கு மேலே தான் நீங்கள் கோயில்களுக்கு போய் அவங்களுக்கு வந்து எண்ணெய் வாங்கி கொடுக்குறதா இருந்தாலும் சரி. அதாவது பைரவருக்கு, தேய்பிரை அஷ்டமி வளர்பிறை அஷ்டமிலையும் நீங்கள் இதே மாதிரி தான். உங்களுக்கு தேய்பிரை அஷ்டமியில் உங்களுக்கு என்னென்ன வேண்டாமோ அதெல்லாம் சொல்லி வழிபாடு பண்ணுங்கள், எண்ணெய் வாங்கி கொடுத்துருவாங்க. வளர்பிறை அஷ்டமியில் தேவையானதை கேளுங்க. இது ரெண்டுமே நடக்கும். சரி, ஓகே. நீங்கள் எண்ணெய் வாங்கி கொடுக்குறதா என்ன நன்மைங்கன்னா, இறைவனுக்கு நீங்கள் ஒளியை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க, தீபெண்ணெய் வாங்கி கொடுங்க. அதாவது தீபெண்ணெய் இல்லை, நல்லெண்ணெய், முழுக்க நல்லெண்ணெய். ஏன்னா சனி பகவான் வந்து அதாவது கருப்பு எள்ளு தான். ஸோ எள்ளுடைய தன்மையை வந்து நீங்கள் வந்து நெருப்பாக எரிய வைக்கிறீங்க. இப்போ கோயிலை வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா கோயிலில் உள்ளவங்க அத்தனை பேரும், அதாவது நீங்கள் ஒரு டைம் போனீங்கன்னா நீங்கள் ஒரு டைம் தான் விளக்கு போடுவீங்க. ஆனால் கோயிலுக்கு போனீங்கன்னா அவங்க வந்து எவ்வளோ டைம் வந்து எரிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள அவங்களுடைய, அதாவது தெய்வத்துக்கு நீங்கள் ஒளி கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கைக்கு தெய்வம் ஒளி கொடுக்க தயங்காது. நவகோள்களும் உங்களுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? ஸோ இந்த சனி பகவானுக்காக இந்த பரிகாரம் பண்ணுங்கள். அதே சுக்கிரன் அணியாக இருந்தால் நீங்கள் வந்து இவரை வழிபட வேண்டாம். யாரோ வந்து காவல் தெய்வமோ இல்லை காலபைரவோ வழிபட வேண்டாம். நீங்கள் வழிபடக்கூடிய ஒரே தெய்வம் சனிக்கிழமைக்கு பெருமாள் வழிபாடு. இந்த பெருமாள் வழிபாடு, பெருமாள் கோயிலில் போய்ட்டு அவங்களுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க, நல்லெண்ணெய் தீபம் போடுங்க, அவங்களுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. சாயந்தரம் அதுவும் நீங்கள் பெருமாள் சனிக்கிழமைக்கு எவ்வளோ வழிபாடு பண்ணுறீங்கன்னா, நீங்கள் சுக்கிரன் அணியாக இருந்து, சுக்கிரன் அணின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம், துலாம், மிதுனம், கன்னி, அப்புறம் மகரம், கும்பம். இந்த 6 ராசிக்காரங்க வந்து 6 லக்கணக்காரங்க. நீங்கள் அந்த லக்கணமாக இருந்து ராசி வந்து உங்களுக்கு சிம்ம ராசியாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் இந்த சனிக்கிழமைக்கு 6 மணிக்கு மேலே நீங்கள் நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து இறை வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு மிகப்பெரிய சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கம் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். தாக்கத்தை கொஞ்சம் இன்னும் படிப்படியாக குறைக்கலாம். சரி, அடுத்து ராகு கேது. அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? இதே சுக்கிரன் அணி அந்த வெள்ளிக்கிழமைக்கு ராகு காலத்தில் துர்க்கைக்கு விளக்கு போடுங்க. அது உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும். அதே வந்து குரு அணியாக இருந்தால் செவ்வாய்க்கிழமைக்கு துர்க்கைக்கு விளக்கு போடுங்க. நீங்கள் வந்து சிவன் துர்க்கைக்கு, அதாவது குரு அணிக்காரங்க சிவன் துர்க்கைக்கு விளக்கு போடுங்க, சுக்கிர அணிக்காரங்க விஷ்ணு துர்க்கைக்கு விளக்கு போடுங்க. சரிங்களா? ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்ச காலாஸ்திரி போயிட்டு வந்துடுங்க அவருக்கு. சரிங்களா? ஒரு வருஷத்துக்கு பிறகு போகணும் எப்போவுமே. ஸோ முடிஞ்ச அவருக்கு காலாஸ்திரி போயிட்டு அங்கே பூஜையில் கலந்துட்டு வாங்க. ராகு கேதால் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது. ஸோ மிக மேன்மையான அமைப்பு உங்களுக்கு வந்து இந்த வரக்கூடிய 2024 உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். எதுக்கு உங்களுக்கு அதிக டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து வரக்கூடிய காலங்கள் நெகட்டிவான காலங்கள் வரப்போகுது. முன்னாடியே முன்னெச்சரிக்கை இப்போ தான் உங்களுக்கு கொடுத்தாகணும். நீங்கள் கொடுத்தா தான் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி வெளியில் போய் சூப்பராக இருக்கணும்ல. ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன்னா அது அதிக தன்னம்பிக்கை கொண்டவங்க நீங்கள், ஆளுமை கொண்டவங்க நீங்கள். லேஸில் யார்ட்டையும் கட்டுப்பட மாட்டீங்க. லேஸில் யார்ட்டையும் கையை நீட்டவும் மாட்டீங்க, கை வாங்கவும் மாட்டீங்க. அதாவது லேஸில் யாருக்கும் கொடுக்கவும் யோசிப்பீங்க, வாங்கிறதுக்கும் யோசிப்பீங்க. அதாவது எதுவாக இருந்தாலும் சரி, அதாவது ராஜாவாக இருக்கணும், நம்ம தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. நீங்கள் தான் ராஜா, காட்டுக்கே ராஜா நீங்கள் தான், சிங்கம். ஸோ நீங்கள் தான் சிம்ம ராசிக்காரங்க. நீங்கள் தான் வந்து அதாவது அள்ளி கொடுக்குற வள்ளலாக இருந்தாலும் கூட யோசித்து தான் கொடுப்பீங்களே. ரொம்ப நிதானமாக தான் செயல்படுவீங்க. ஆனால் எதுவாக இருந்தாலும் நம்மளை வசதி யாராச்சும் பெருமையாக பேசிட்டாங்கன்னா அவங்களுக்கு கண்ணை மூடிட்டு கொடுத்துருவீங்க. உங்களை யாராச்சும் பெருமையாக பேசிட்டாங்கன்னா, ஐயா நீங்கள் தான் பெரிய ஆள் அப்படின்ட்டிங்கன்னா போதும், கண்ணை மூடி அள்ளி கொடுப்பீங்க. அதாவது அவன் கெட்டவனாக இருந்தாலும் சரி, அவன் உங்களுக்கு கண்ணுக்கே தெரிஞ்சு அவன் வந்து கெடுதல் தான் பண்ணுறவனா இருந்தாலும் சரி, பரவாயில்ல பண்ணிக்கூட. ஆனால் நீ என்னை புகழ்றல, புகழுக்கு சொந்தக்காரர், புகழுக்காக ஆசைப்படக்கூடியவங்க நீங்கள்.
அப்போ நீங்கள் யார்ட்டையும் போய் எதுவும் எதிர்பார்க்க மாட்டீங்க. அப்படி வைராக்கியமாக வாழக்கூடிய நீங்கள் வந்து இறைவன்ட்ட வேண்டுங்க, கேளுங்க, இறைவன் உங்களுக்கு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காரு, நிச்சயம் கொடுப்பாரு. சரிங்களா? இது சிம்ம ராசிக்காரங்களே, நம்ம பாம்பாட்டி சித்தரும் உங்களுக்கு அவங்களுடைய ஆசீர்வாதமும் நிச்சயமாக உண்டு. எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்லா இருப்பீங்க. வணக்கம்.